மணி ப்ரோ சொன்ன மாதிரி பேட்டர்ன் தான்டா வந்திருக்கு. சரி லாஸ் இருக்கு ஸ்மாலுக்கு பெரிய அமௌண்டா வச்சு விட்டுறோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய அமௌண்டா வைப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல நானும் அதே தான் பண்ணுவேன். லாஸ் இருக்க ஸ்மாலுக்கு பெரிய அமௌண்ட் நம்ம வந்து பெட்டிங் பண்ணுவோம். லாஸ் ஸ்மாலுக்கு பெட்டிங் பண்ணுச்சோ அந்த ஸ்மால் என்ன ஆகுது, ஃபெயிலியர் நடக்குது. அப்ப நம்ம மைண்ட் தாட் எப்படி இருக்கும், என்னடா இது கடைசி நேரத்துல இந்த பேட்டர்ன் கட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். போச்சுடா காசு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்ப நம்ம வந்து மைண்ட் நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த சுமால வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படியே நேரா ஏ டு Z சார்ட்ல ஈய போய் பார்க்கணும். ஈய பாருங்க, 4 வாட்டி சுமால் வந்து ஒரு பிக் வந்ததுக்கு அப்புறம் சுமால் வருதா, அதுக்கடுத்து இந்த சுமால் வர வேண்டிய பிளேஸ் என்ன வந்திருக்கு, பிக் வந்திருக்கா, எது இந்த இருக்கு சுமால் வர வேண்டிய பிளேஸ்ல பிக் வருது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்க பேனிக் ஆகக்கூடாது. ஓகேவா? பேனிக் ஆகாம வரிசையா 2 பிக்குக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. டோட்டலா 3 பிக் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, நேரா பிக் சார்ட்டுக்கு போயிருவீங்க. கரெக்டா? பிக் சார்ட்டுக்கு போய் 3 பிக் வந்ததுக்கு அப்புறம் சுமால் வருதா இல்ல இன்னொரு பிக் வந்து சுமால் வருதா நீங்க வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. 3 வாட்டி சுமால் வந்து ஒரு 3 வாட்டி பிக் வந்து ஒரு சுமால் வந்துச்சுன்னா 90% ஃபாலோ பண்ணுவீங்க. அது இது 4 வாட்டி பிக் வந்து ஒரு சுமால் வந்துச்சுன்னா 100% ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? டன். ஓகே. ஸோ இந்த சார்ட் முடிஞ்சு ஏ டு சார்ட். மற்ற எல்லாமே அவுட் ஆஃப் சீசன் கொஸ்டின் எல்லாத்துமே உங்க கேமுக்குள்ள உங்களுக்கு மிக்சிங்கா ஏதாவது ஒரு பேட்டர்ன் வருது, அந்த ஒரு பேட்டர்னுக்கு ஆன்சர் நம்ம இதை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு சார்ட்டை மட்டும் கலர் ஜெராக்ஸ் வந்து போட்டுங்க. மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து இருந்தாலே போதும் தான். ஓகே. இதே மாதிரி பேப்பர் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களா. இல்ல 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 ஆமா அதுல இருந்து தொடங்க ப்ரோ. சொல்லுங்க. இது பிக் ஸ்மால் பிக் ஸ்மால் பிக் ஸ்மால் என்ன ப்ரோ, பிக் ஸ்மால் அடுத்து வரும்னு சொன்னீங்க. அது என்ன இருக்கு ப்ரோ, பிக் ஸ்மால் பிக் ஸ்மால் பிக் ஸ்மால் எஃப் பேட்டர்ன் அது. அதான் நீங்க அது 4 வாட்டி மட்டும் தான் வரும். 4 வாட்டி வரும் ப்ரோ. 4 வாட்டி வந்தாலும் நம்ம 2 வாட்டி லாஸ்ட் 2 பிக்கு நம்ம மூவ் ஆன் வந்து பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே உங்களுக்கு அப்படியே டிராகன் பேட்டர்னாட்டே கன்வெர்ட் ஆகி போகுதுன்னா நீங்க ஸ்கிப் ஆன் வந்து பண்ணிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? அதான் நான் கேட்கறேன். 4 வாட்டி தான் வரும். எப்பமாதான் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். 10 வாட்டி கிட்ட போகலாம். மேக்ஸிமம் 4 தான் வரும். 4 வாட்டி தாண்டி போகுதுன்னா அது வந்து டிராகன் பேட்டர்ன் கணக்குல போயிடும். அப்ப நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கலருக்கு வந்து மூவ் ஆன் பண்ணது பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம 4 வாட்டி பிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 வாட்டி பிக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். 4 பிக் வந்தா நம்மளுக்கு அதுல நம்ம அதுல ஆன்சர் இருக்கு. அது மாதிரி 5 பிக் வந்தாலும் நம்மகிட்ட ஆன்சர் கையில இருக்கு. அதே இது இப்ப 5 பிக்கு தாண்டி ஒரு பிக் வந்தா அதுக்கும் நம்மகிட்ட ஆன்சர் இருக்கா கேட்டேன்னா இருக்கு. 6 வாட்டி கேமுக்குள்ள பிக் வருது வைங்க, தொடர்ச்சியா 6 பிக்கு 6 வாட்டி பிக் வருதுன்னா இது 6 பிக்கு தானா சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணக்காண்டி யாருக்காண்டி வெயிட் பண்ணுவோம், சுமாலுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். எங்க டீல ஆன்சர் இருக்கு. 6 வாட்டி பிக் வந்து ஒரு ஸ்மால் வந்துச்சுன்னா வரிசையா 2 ஸ்மால் வரும். ஆனா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேபி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 6 வாட்டி பிக் வந்து ஒரு ஸ்மால் வந்ததுக்கு அப்புறம் வரிசையா 2 ஸ்மால் மூவ் பண்ணுவோம். டோட்டலா 3 ஸ்மால் வந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேரா ஸ்மால் சார்ட்டுக்கு தாவிர வேண்டியதுதான். ஸ்மால் சார்ட்டுக்கு தாவி 3 ஸ்மால் பேட்டர்ன் 90% பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே சரி, கலர் டெக்னிக் போயிருவோமா? கலர் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கலர் டெக்னிக்கா இருக்கட்டும், ஹேக் யூஸ் பண்றதா இருக்கட்டும், சார்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? அது ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு ஷூரிட்டி ஆன்சர் இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளமே இல்லாமல் மூவ் பண்ணலாம். இதே கலர் டெக்னிக் அண்ட் ஹேக் யூஸ் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணை மூடிட்டு விளையாடப்பட்ட வித்த மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு யாரோ ஒரு ஆள் இருந்து நம்ம சொல்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ 3 லெவல்ல தான் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கு மேல நம்ம வந்து பிளே வந்து பண்ணக்கூடாது. நம்ம 3 வாட்டி கேம்ல தொடர்ச்சியா லாஸ் பார்த்துட்டோம் வைங்க, இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே, இன்னும் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுவோம், அதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படியே மைண்ட் கொண்டு வந்துடாதீங்க, தயவு செஞ்சு கொண்டு வந்துடுங்க. எதுக்குன்னு சொல்றேன்னா இப்ப 50 ரூபா லாஸ் ஆகுதுன்னா நீங்க 100 ரூபா கட்டுவீங்க, 100 ரூபா லாஸ் ஆகுதுன்னா 200 ரூபா கட்டுவீங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு லாஸ் ஆகுது? 3 லாஸ்னா எவ்வளவு? 350 ரூபாடி முடிஞ்சிடும். அதை விட்டு 4 லெவல் போனீங்கன்னா 400 ரூபா கட்டுவீங்க. அப்ப 400 ரூபா வச்சீங்கன்னா அப்ப அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு? 750 ரூபா ஆச்சு. புரியுதுங்களா? சர்ன்னு போகக்கூடாது. 3 லெவல் தான், என்ன இருந்தாலும் 3 லெவல், அதுக்கு மேல புஷ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடணும். சின்ன வயசுல நம்ம கேம்ல விட பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கேம், இந்த பில்டிங் கேம்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்ன போட்டிருப்பான், மொத்தம் 3 ஹார்ட் தருவான் நம்மளுக்கு. அதுல ஹார்ட்ல நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி போவோம். நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்கும். கடைசியா நம்ம லாஸ்ட் இருக்கப்பட்ட ஹார்ட்டும் ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு என்ன சொல்லுவான், கேம் இஸ் ஓவர், ரீபுல்டான்னு சொல்லிடுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள வச்சிடணும்.
3 வாட்டி லாஸை பார்த்துட்டோம்னா நிப்பாட்டிடணும், அதுக்கடுத்து ப்ளே பண்ணக்கூடாது. 3வது ஷாட்ல லாஸை ரெக்கவர் பண்ணா நம்ம வந்து திருப்பி ரீகண்டினியூ பண்ணிக்கலாம். 3 வாட்டியும் லாஸ் பார்த்துட்டோம்னா நிப்பாட்டிடணும். ஹாஃப் அன் ஹவருக்கு கம்பல்சரி ஹாஃப் அன் ஹவருக்கு பிரேக் விட்டுருணும். நான் இப்போ சொல்ற பாதி பேர் வந்து எடுத்துப்பான், பாதி பேர் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. கம்பல்சரி நீங்க எடுத்தாகணும். இப்படி நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க ஒரு லெவல் ஆஃப் கையில வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா ப்ராஃபிட் பார்க்க முடியாது. 3 வாட்டி லாஸ் ஆகி நிப்பாட்டிடுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பிரேக் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுங்க, வெளியில போங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்குங்க, இல்லைன்னா மொபைல் எடுத்து நோண்டுங்க, இல்லைன்னா மூவிஸ் ஏதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் பார்த்துட்டு 2 வந்து ப்ளே பண்ணுவாங்க. கண்டினியூஸா ப்ளே பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் போக முன்னாடி நம்ம மனசுல 3 ஹார்ட் இருக்கு, நம்மகிட்ட 3 ஹார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2 கலர் டெக்னிக் ட்ரிக் இருக்கு, ஓகேங்களா? 2மே டைமிங் ஷெட்யூல் உண்டு. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெசேஜ் போட்டு விடுங்க, கலர் டெக்னிக் டைமிங் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அந்த டைமிங்ல ப்ளே பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் போயிருவோமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த ரேண்டம் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேண்டம் பட்டனை ஒரு கிளிக் அடிங்க. கிளிக் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்து ஷோயிங் ஆகும். என்ன கலர் ஷோயிங் ஆகுது? ரெட் வந்து ஷோயிங் ஆகுது. என்ன நம்பர்? 8ஆம் நம்பர். இப்படி நீங்க வந்து கட்டிடக்கூடாது. இப்படி கட்டினீங்கன்னா 8ஆம் நம்பருக்கு வந்து பெட்டிங் போயிடும். புரியுதுங்களா? இப்படி பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ரேண்டம் கிளிக் பண்ணிச்சு என்ன கலர் ஷோ ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு, ரெட்னா நீங்க ரெட்டுக்கு வந்து பெட்டிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ரெட் கலர் நான் எவ்வளோ ரூபா வந்து மூவ் பண்றேன்? 500 ரூபா வந்து மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? பாப்போமா ப்ராஃபிட் லாஸா? அவன் எங்க போனான்? அவன் போய் பாரு. கிளாஸ் அவனை கவனிக்க சொன்னா அவன் எங்க வெளில போய் நிற்கான்? இங்கதான் இருக்கான். டேய், அங்க போய் இருக்கேன்னா என்னடே? கண்ணு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு எரியுதா? சோ இப்ப நமக்கு ஒரு லாஸ் ஆயிட்டா, இப்ப நம்மகிட்ட எத்தனை ஹார்ட் இருக்கு பேலன்ஸா? 2 ஹார்ட் இருக்கு. சோ அந்த 2 ஹார்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். இப்ப ரேண்டமா கிளிக் அடிக்கிறேன். இப்ப என்ன கலர் ஷோ ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன கலர் ஷோ ஆகுது? கிரீன் வந்து ஷோ ஆகுது. சோ இப்ப கிரீன் என்ன பண்ண போறேன்? பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன். நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாம இருக்க கூடாது. 500 ரூபாவா இருக்கட்டும், 100 ரூபாவா இருக்கட்டும், 50 ரூபா இருக்கட்டும். லாஸ் ஆகுதுன்னா பேமெண்ட்டை கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இன்க்ரீஸ் பண்ணாம விளையாடக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி டக்குன்னு வந்து இப்ப 100 ரூபா வந்து பெட்டிங் பண்றீங்க, அந்த 100 ரூபா லாஸ் ஆயிட்டு சொல்லிட்டு 10 ரூபா சொல்லட்டா, 20 ரூபா சொல்லட்டா, அப்படி பண்ண கூடாது. அக்கௌண்ட்ல நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேற்றபடி தான் நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? நம்மகிட்ட 1000 ரூபா வச்சுக்கிட்டு நான் போய் 100 ரூபா வச்சு நான் ப்ளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணக்கூடாது. 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு ஃபண்ட் வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம், 5 லெவலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். இது நீங்க பேசிக் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? செகண்ட் ஹார்ட் வந்து மூவ் பண்ணிருக்கோம். செகண்ட் ஹார்ட் என்ன வந்திருக்கு? செகண்ட் ஹார்ட்டே எனக்கு ஃபெயிலியர், 2 ஃபெயிலியர் ஆயிட்டு எனக்கு. சோ 3வது டைம் தேர்ட் அட்டம் அடிக்க போறேன். தேர்ட் அட்டம் எனக்கு இப்போ ஃபெயிலியர் ஆயிட்டுனா நான் ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நான் இங்க வந்து புஷ் பண்ணக்கூடாது. நான் புஷ் பண்ண என்ன ஆகும்? லாஸ் தான் ஆகும். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, கேன்சல் கொடுத்துட்டு கிரீனுக்கு நான் என்ன பண்ண போறேன்? 2 ரூபா வைக்க போறேன். அதே மாதிரி டிராகன் பேட்டர்ன் இருக்க டைம்ல பெட்டிங் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டிராகன் பேட்டர்ன் இருக்குச்சும் பெட்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து என்னது? 5 சுமால் பேட்டர்ன். 5 சுமால் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுங்களா? சார்ட் பேப்பர்ல 2 பிக் வரும், 2 சுமாலுக்கு நம்ம செக்கிங் பண்ண சொல்லியிருந்தேன், நான் இருக்கா? சோ இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன வருது? 3 பிக் இருக்கு. கரெக்டா? நான் ஏதோ போன் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஆமா, அவனும் ஏதோ டெபாசிட் பண்ணிருக்கான். இப்போ ரெட். ஸோ இந்த ட்ரிக்கை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு பிரேக் எடுத்துடணும். நீங்க ப்ளே பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கனால இப்போ நான் அடுத்த ட்ரிக்கு நான் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். நான் டைமிங் தரப்பட்ட ஷெட்யூலுக்கு நீங்க வந்து ப்ளே பண்ணணும், கலர் டெக்னிக்கு. ஓகேவா? சண்டே வந்து தயவு செஞ்சு எப்பவும் ப்ளே பண்ணக்கூடாது. சண்டே ஹேக்கை பார்த்து ப்ளே பண்ணவே கூடாது, பேட்டர்னும் ஃபாலோ பண்ணக்கூடாது. சண்டே ஃப்ரீயா விட்டுறணும். ஓகேவா? சரி, இப்போ ஏன் சொல்றேன்னா சண்டே வந்து அதிகமா வந்து நிறைய பேர் வந்து ப்ளே பண்ண டேஸ். புரியுதுங்களா? கஸ்டமர்ஸ் நிறைய வந்து ப்ளே பண்ணுவாங்க. கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, எப்பவும் தரப்பட்ட சோர்ஸை விட்டுட்டு அவன் மிக்ஸ் பண்ணி போடுவான், வேணுமே லாஸ் பண்ணி விடுவான். அப்ப என்ன ஆயிருன்னா அமௌண்ட் ஹெவியா லாஸ் ஆயிருந்தா அனுபவப்படுறீங்க. புரியுதுங்களா? அதனாலதான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையுமே என்ன சொல்றேன்? சண்டே ப்ளே பண்ணாதீங்க
அதை தாண்டி நீங்க வந்து மண்டே அந்த மாதிரி நீங்க வந்து ப்ளே பண்ணி. ஸோ நம்ம கேல்குலேஷன் டெக்னிக் போவோம். இப்போ இங்க மேல 3 4 இருக்கா, சீரியல் நம்பர் லாஸ்ட் முடியப்பட்ட 2 நம்பரை வந்து நோட்டீஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை கூட்டணும். 3 + 4 என்ன நம்பரு? 7. 7ஆ? அதை யார் கூட மைனஸ் பண்ணணும்னா கீழே என்ன நம்பர் இருக்கு பார்க்கணும். கீழே என்ன நம்பர் இருக்கு? 1 நம்பர் இருக்கு. 1 கூட மைனஸ் அடிக்கிறீங்க, அடிச்சீங்கன்னா 6 வருது. 6 என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா? ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 500 ரூபா வந்து வைக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 6ஆம் நம்பருக்குள்ள வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா பிக். கரெக்டுங்களா? ஸோ நான் 0 to 4க்குள்ள இருக்க வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மாலு, 5ல இருந்து 9க்குள்ள இருக்கப்பட்ட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக். ஸோ 6ஆம் நம்பருக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வந்துருக்கு, கேல்குலேஷன் முடிச்சோம். அப்போ ரெட்டுக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 6ஆம் நம்பர் வந்துட்டு பிக் வந்துட்டு ரெட்டு வந்துட்டு. ஓகே, ஸோ ரெட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட். அதுக்கடுத்து இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க 500 ரூபா பெட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து 800 ரூபா பெட் பண்ணுங்க சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன அமௌண்ட் மூவ் பண்றீங்களோ அதே அமௌண்ட் தான் செகண்ட் பெட்டிங்கும் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மேலே பாருங்க 3 5 இருக்கு. 3 5 கூட்டினா என்னது ஆன்சரு? 8. 8ல யாரை மைனஸ் பண்ணுவீங்க? 0 வந்து மைனஸ் பண்ணுவீங்க. 0 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப 8ஆம் நம்பருக்குள்ள கலர் என்ன கலரு? ரெட் கலர். அப்ப ரெட்டுக்குள்ள வேல்யூ என்னது? பிக். ஸோ நான் ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து மூவ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் மூவ் பண்ணணும் அதே அமௌண்ட் தான் மூவ் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி நீங்க லாஸை ரெக்கவரி பண்ணிட்டீங்கன்னாலும் அமௌண்ட்டை கூட்டி கட்டக்கூடாது. லாஸை ரெக்கவரி பண்ணிட்டாலும் ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சீங்களோ அங்க இருந்து தான் கொண்டு வரணும். ஓகேவா? பார்ப்போம். ஸோ பிக் வந்திருக்கு, ஆனா ரெட் வரல. ஓகே, சரி. இப்போ நம்மகிட்ட எத்தனை ஹார்ட் இருக்கு? 2 ஹார்ட் பேலன்ஸ் இருக்கு. இந்த 2 ஹார்ட்ல லாஸை ரெக்கவரி பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 6 3 6 கூட்டுங்க, அப்போ 9. 9ல யாரை மைனஸ் பண்ணுவீங்க? 0. 0 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 9க்குள்ள கலர் என்னது? கிரீனு. 9 என்ன வேல்யூவே உங்களுக்கு? ரெட், சாரி பிக். ஓகேங்களா? ஸோ கிரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வச்சிருக்கேன். ஏன்னா 500 எனக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு, அதனால நான் கிரீனுக்கு 1000 ரூபா வந்து பிட் பண்ணிருக்கேன். பாப்போமா ப்ராஃபிட் லாஸ் தானே? ஸோ இப்பவுமே எனக்கு என்ன இருக்கு? லாஸ் தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இந்த சான்ஸ்ல நான் லாஸை ரெக்கவரி பண்ணணும். ஓகே, லாஸை ரெக்கவரி பண்ணிட்டேன்னா நான் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வந்து செக் பண்ணோமா? 3 7. 3 7 என்னது? 10. 10ல யாரை மைனஸ் பண்ண போறோம்? 3ஆம் நம்பர். அப்போ மைனஸ் பண்ண ஆன்சர் என்னது? 7. 7க்குள்ள வேல்யூ என்னது? பிக் அண்ட் கிரீனு. ஸோ கிரீனுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? 2 ரூபா வந்து வைக்க போறேன். டெய்லி வித்ட்ரால் வந்து பண்ணிருங்க ப்ரோ. 3 days 4 days மேல வந்து வச்சிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? என்ன ப்ரோ? புரியல. அக்கௌண்ட் பிளாக் ஆச்சுன்னா நான் வந்து கிளியர் பண்ணி தந்துருவேன் ப்ரோ. உங்களை அக்கௌண்ட் பிளாக் ஆச்சுன்னா நானே கிளியர் பண்ணி தந்துடுறேன். ஒரு 5 minutes இல்லாட்டா ஒரு half an hourக்குள்ள அன்பிளாக் பண்ணி தந்துருவேன். புரியுதுங்களா? ஐடியில வந்து யூபிஐ ஐடியில பெரிய அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணிச்சோம். உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணதுக்கு அப்புறம் ஜிபேல வந்து எவனா மெசேஜ் ஏதாவது பண்ணானா நீங்க அவங்க கிட்ட உங்களுக்குள்ள போன் நம்பரோ இல்ல எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்க கூடாது. மைக்கை மியூட்ல போடுங்க, நான் சொல்றேன். மைக்கை மியூட்ல போடுங்க. ஸோ நீங்க யூபிஐ மூலியமா வித்ட்ரால் பண்ணிச்சும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேமிங் இஷ்யூ நிறைய இருக்கு. ஓகேங்களா? கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் வந்தாப்புல, என் வீட்டுக்கு வந்து ப்ளே பண்ணாப்புல 45,000 ரூபா வந்து டெபாசிட் பண்ணாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலியமா 2 வித்ட்ரா பண்ணிச்சும் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலியமா அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி
ஃபோன் நம்பர் வந்து கேட்டு அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணி உள்ள போய் ப்ளே பண்ணி அவனே லாஸ் பண்ணி விட்டுருக்கான் ஸ்கேமர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூபிஐ வந்து மெசேஜ் பண்ணுவான்ல, இது வந்து நான் தெரியாம அமௌண்ட் உங்களுக்கு மாற்றி விட்டுட்டேன், நீங்க உங்க ஃபோன் நம்பர் அனுப்புங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனா நம்பர் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பரை கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்கள ப்ளே பண்ணிடுவாங்க, ப்ளே பண்ணி லாஸ் பண்ணி விட்டுருவாங்க. புரியுங்களா? வித்தவுட் பாஸ்வேர்டு மூலியமாவே உள்ள வந்துடும். இல்லாட்ட ஓடிபி ஏதாவது கொடுப்போம், ஓடிபி நீங்க எதாவது சொன்னீங்கன்னா உள்ள வந்து லாஸ் பண்ணி விட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய ஸ்கேமிங்லாம் இருக்கு. ஸோ நம்ம பார்த்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள போயிடும், கிளாஸுக்குள்ள போயிடும். ஸோ இப்போ நீங்க ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நீங்க இதை பார்த்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பெட்டிங் பண்ணிடுங்க. இதே 2 நம்பர் வருது, இப்போ 10 நம்பர் வருது ஆன்சர், நீங்க கூட்டி மைனஸ் பண்ணிச்சும் உங்களுக்கு ஆன்சர் 10 வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், 10க்குள்ள என்ன நம்பர்லாம் இருக்கும், 1 0 இருக்கும். ஸோ 1 10 வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா சும்மாளுக்கு நீங்க வந்து பெட் பண்ணணும். இல்லைன்னா நீங்க 0க்கும் 1க்கும் வந்து பெட்டிங் பண்ணணும். புரியுதுங்களா? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஷோரா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிரும். 1 0 இல்ல 1 ப்ராஃபிட் ஆயிரும், இல்லைன்னா சும்மால வந்து ப்ராஃபிட் ஆயிரும். இதே ஆன்சர் 11 இப்படி நீங்க கூட்டுறீங்க தெரியுமா, இப்ப 2 நம்பரை கூட்டி இங்க மைனஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இப்படி மைனஸ் பண்ணிச்சு ஆன்சர் 11 இல்ல 12 15 அப்படி ஏதாவது வருதுன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கு பார்க்கணும். இப்போ 11 இருக்குன்னா 11க்குள்ள என்ன நம்பர்லாம் இருக்கும், 1 1 இருக்கும். கரெக்டா அந்த 1 கூட்டுங்க, கூட்டினா என்ன ஆன்சர் வருது, 2 வருது. அப்ப 2 என்ன கலர் பார்த்து அந்த 2ஆம் நம்பர் கலருக்கு நம்ம வந்து பெட்டிங் பண்ணுவோம். புரியுதுங்களா? பெரிய நம்பர் வந்துச்சுன்னா பெரிய நம்பரை உள்ள வந்து நம்ம பார்த்து கூட்டிடணும். இப்போ 15 ஆன்சர் வருதுன்னா 1 5 இருக்கும், 1 5 கூட்டினா 6 என்ன கலர் பார்த்து நம்ம வந்து பெட் பண்ணணும். இல்ல 16 வருதுன்னா 1 6 இருக்கும், 1 6 கூட்டிங்க 7 என்ன கலர் பார்த்து நம்ம அதுக்கு கலருக்கு நம்ம வந்து பெட்டிங் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ கலர் டெக்னிக் அவ்வளோதான். கலர் டெக்னிக் உங்களுக்கு டைமிங் தரேன். 3 வாட்டி தான் நம்ம வந்து லெவல் வந்து புஷ் பண்ணணும். தொடர்ச்சியா 3 வாட்டி லாஸ் பண்ணுறதுனா ஸ்டாப் பண்ணிக்கணும். எதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன் அதெல்லாம் எடுத்துருங்க. ஜெராக்ஸ் கம்பல்சரி எடுத்தாகணும். சும்மா செல்போனை பார்த்து நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியாது. சார்ட் பேப்பர் கையில இருந்தாதான் மைண்டுக்குள்ள போய் செட் ஆகும். சார்ட் பேப்பர் ஹார்ட் பேப்பர் நம்ம தொட்டு நம்ம வந்து பார்த்து விளையாடுச்சுதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன பேப்பர்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது 1 2 வேற 3 4 5 6 மொத்தம் 6 பேப்பர். 1 2 3 4 5 6. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, டைமிங் ஷெடியூல் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அந்த டைமிங்கு போயிட்டு கலர் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, கிளாஸ் முடிஞ்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருக்கா 2 பேத்துக்கு? இப்போ நீங்க ஹாய்ஸ்ல எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டைமிங் ஷெடியூல் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஓகேங்களா? டைமிங் அந்த டைமிங் நீங்க வந்து கலர் டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆமா 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 அந்த டைமிங் ப்ளே பண்ணிச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். டைமிங் அன்ஷெடியூல்ல நீங்க ப்ளே பண்ணிச்சு கொஞ்சம் லாஸ் போயிட்டு இருக்கும். நான் சொல்லப்பட்ட டைமிங்ல போய் ப்ளே பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ப்ரோ ஓகே ப்ரோ. சரி ஓகே, கிளாஸ் முடிஞ்சு. 2 பேத்துக்குமே வாழ்த்துக்கள். நல்லபடியா இருந்து இன்கம் எடுங்க, ப்ராஃபிட் பாருங்க. ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்க, இல்ல ஃபோன் கால். டவுட் நான் ஒரு 10 நாள் வச்சு நான் ஆசை அப்படின்னு எனக்கு 10 லெவல்லாம் சத்தியமா பண்ணாதீங்க ப்ரோ. 10 லெவலா நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களோட சொத்து பத்தை தான் எழுதி கொடுக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் அப்படிதான். நான் எதுக்கான்னு சொல்றேன்னா நான் காமனா சொல்றேன். புரியுதுங்களா? பெரிய அமௌண்டா இருக்கும், சின்ன அமௌண்டா இருக்கும். 10 லெவலுக்கு நம்ம ப்ளே பண்ணவே கூடாது. அதுக்கு நம்ம ப்ளே பண்ணாம அந்த காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தாலே மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா கூட மாசம் இன்ட்ரெஸ்டா போட்டுட்டு இருப்பான். 0.2% இன்ட்ரெஸ்டா தருவான். கரெக்டுங்களா? சும்மா அடிக்ட் ஆயிரும் ப்ரோ, அடிக்ட் ஆயிரும். நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். சம்பளம் காசு அவ்வளோத்தையும் எடுத்து போடுவான். குடிகாரன் எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் இதுல ப்ளே பண்ணப்பட்டானோ அதே கதை தான். குடிகாரன் வந்து இன்னைக்கு குடிச்சா அவனு சொல்லிட்டு இருப்பான், குடிக்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி இன்னைக்கு அவன் டெபாசிட் பண்ணி இந்த அமௌண்ட் எடுக்கலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரிதான் இந்த கதையும். புரியுதுங்களா? அடிக்ட் ஆயிரவே கூடாது, கண்ட்ரோல்லே இருக்கும். ஆமா, அடிக்ட் ஆயிடக்கூடாது ப்ரோ. ஓகேவா? ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டேன். ஆமா 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 ஆமா. சரி ஓகே ப்ரோ, கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாமா? ப்ரோ நான் ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டேன் ப்ரோ கேம்ல.
ஒரு 50 வின் கொடுத்தோம்னா டெய்லி 50 வின் கொடுக்கணும் bro. அந்த மாதிரி 50 வின் எடுத்து வெளியே வரக்கூடாது. 50 வின் 30 வின்னும் அப்படி. நம்ம 5 வின் பாட் குரூப்ல உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வரும்ல ப்ரோ. 5 வின் பாட் சொல்லிட்டு இன்னொரு பாட் உங்களுக்கு வரும் ப்ரெடிக்ஷன். நான் இப்ப ஷெட்யூல் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தேதி என்ன 13ஆம் தேதி. இன்னைக்கு அப்டேட்டிங் டேட். சோ இன்னைக்கு எல்லாமே நைட் எல்லாமே அப்டேட்டிங் ப்ராசஸ் நடக்கும். காலையில பாத்தீங்கன்னா புது ஷெட்யூல் எல்லாமே நடக்கும். புது ஷெட்யூல் நாளைல இருந்து பாத்தீங்கன்னா 5 வின் பாட் குரூப்ல ப்ரெடிக்ஷன் வரும். ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் குரூப் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் குரூப்ல 5 வின் பாட் சொல்லிட்டு தனியா ப்ரெடிக்ஷன் வரும். 5 வின்னு தான் வரும். ஓகேங்களா? அந்த 5 வின் அதை நீங்க பார்த்து கரெக்டா பெட் பண்ணி நீங்க ப்ராஃபிட் பாத்துடலாம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பிக் இப்ப யாரு பிரபு ப்ரோ கேட்டாரு. அந்த டவுட் தான் அவர் என்கிட்ட கேட்டாரு. இப்போ பிக் வருது ப்ரோ. பிக் 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வருதுன்னா நான் 3ஆம் நம்பருக்கும் பெட் பண்ணி பிக்குக்கும் பெட் பண்ணலாமா, இல்ல 5ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வேற பிக்குக்கும் சேர்த்து பெட் பண்ணுமா கேட்டாரு. அந்த மாதிரி பண்ணா நீங்க நம்பருக்கும் பெட்டிங் பண்ணாக்க நீங்க விருப்பப்படுறீங்கன்னா 3ஆம் நம்பருக்கும் பிக்குக்கு பெட் பண்ணா போதும். ஏன்னா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வேல்யூ சுமாலு, 5ஆம் நம்பர் வேல்யூ பிக். அப்போ உங்களுக்கு பிக் ஆன்சர் வருதுன்னா நீங்க 5ஆம் நம்பர் பெட் பண்ண தேவையில்லை. 3ஆம் நம்பர் சுமால். அப்போ 3ஆம் நம்பருக்கும் பிக்குக்கும் பெட் பண்ணாலே போதும். ரெண்டுத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ப்ராஃபிட் ஆனாலுமே நீங்க லாஸ் ஈஸியா ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரோ அப்ப எத்தனை தேதி சொன்னீங்க? நாளைக்கு ப்ரோ. நாளையில இருந்து உங்களுக்கு 5 வின் 5 வின் கொடுப்பீங்க. அந்த 5 வின்ல நம்ம எவ்வளவு நாள் கட்டணுமா எவ்வளவு தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. 5 லெவல்ல மேனேஜ்மென்ட் பண்ணணும் ப்ரோ. 5 வின் பாட். ஓகேங்களா? 5 லெவல்ல 5 லெவல். ஆமா. புரியுதுங்களா? இப்போ 30 செகண்ட் ஆக்ட் ஸ்டாப் ஆயிடுமா? அதுவும் வரும் ப்ரோ. இது வரும் அதுவும் வரும். டைம் விட்டு வரும். புரியுதுங்களா? எனக்கு 24 ஹவர்ஸ் ஓடிட்டு அதே கொடுத்தானே. ஆமா 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 ஆமா. எனக்கு 30 செகண்ட் ஆக்ட் நல்லா இருக்கு. ரெண்டு டைம் போட்டு வரும். இத்தனை மணிக்கு ப்ரெடிக்ஷன் வரும். அதுக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ணுங்க சொல்லிட்டு வரும். இந்த டைமே அவங்க அனுப்பி விடுறாங்க. அதான் கொஞ்சம் இப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. அப்ப உங்க டைமிங் போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? மறக்காம சார்ட் பேப்பரை ஜெராக்ஸ் போட்டுருங்க. கடையில போயிட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒரு ஃபைலுக்குள்ள வச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நாளைக்கு எத்தனை மணிக்கு போட்டு விடுவீங்க? அது 5 என்ன மார்னிங் நான் எப்ப எஞ்சிக்கிறேனோ அப்ப போட்டு விடுவேன் ப்ரோ. ஓகேவா? டைம் போட்டு விடுங்க. சரி ஓகே ப்ரோ. லாஸ்ட் சைடு நீங்க இப்படி போட்டா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாம். 5 லெவலுக்கு நம்ம ஒரு 50 கிட்ட நம்ம வந்து வெளிய வராது. அப்புறம் வந்து இது கூட கொஞ்சம் கிட்ட வரணும். அடிக்காம இருக்கும். ஒரு 5 மினிட் எடுக்கலாம். அப்படி நம்பிக்கை வரும் ப்ரோ. புரியுது. சரி ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு எங்களோட. அதனால அவங்க நம்ம நம்பி கட்டலாம். புரியுது. சரி ஓகே ப்ரோ. பாப்போம். ஓகேங்களா? பை.